Hi everyone, this is Manigandan. எப்பயும் போல் இந்த வீடியோ வித்தவுட் அட்ஜஸ்டில் தான் இருக்க போகுது. ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோ பண்ணியிருந்தோம் இல்லையா, கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ ஒரு செட் ஆஃப் சைட்லேருந்து இன்னொரு செட் ஆஃப் சைடுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் அவுட் பண்ணுறாங்க. பிட்வீன் தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் கம்யூனிகேஷன் சிஸ்டமாக நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஆக்சுவலாக இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம்ன்ற இந்த ஒரு வீடியோக்கான ஸ்கிரிப்டை எழுதுகிறப்ப இன்டர்நெட்டில் தான் எல்லாத்தையும் தேடி ரைட் அவுட் பண்ணியிருந்தேன். ஸோ அது எழுதுகிறப்ப ஒரு செட் ஆஃப் மூவியோட அதோட ஸ்கிரிப்டை நான் படித்தேன். அதுதான் 2.1 சொல்லிட்டு அந்த சங்கர் படம் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அந்த படம் தான். ஸோ அதோட இன்ட்ரோ போல் சொல்லணுன்னா, ஸோ தட் பேர்ட்ஸ் அலோவ் பண்ணுற ஒருத்தர் இருப்பார், பக்ஷராஜன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர். பட் செல்ஃபோன் டவர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்க வர வேவ் பார்ட்டிகல்ஸ், அந்த இங்கே இருக்க அதே சிக்னல்ஸ் தான். ஸோ அது ஒரு ஆண்டனாலேருந்து இன்னொரு சைட், ஒரு டிரான்ஸ்மிட் சிக்னல்லேருந்து இன்னொரு சைட் சென்ட் ஆகுது இல்லையா. ஸோ அந்த வேவ்ஸ் வந்து பேர்ட்ஸ் பறக்கிறப்ப அதோட மைண்ட் ஃப்ரீக்வன்சி அஃபெக்ட் பண்ணுது. அதனால் அது எந்த சைடு போகுது, என்ன சிக்னலை மற்றதுக்கு சென்ட் பண்ணுது, அது ஒரு மாதிரி சவுண்ட் போட்டு மற்ற பேர்ட்ஸ் கிட்ட பேசுது இல்லையா. ஸோ அது வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அந்த கதையாக இருக்கும். ஸோ அதனால் பேர்ட்ஸ் வந்து ஒன்று ஒன்றா டை ஆகும். இந்த பக்கம் பார்த்தா இவர் வந்து பேர்ட்ஸை லவ் பண்ணுற ஒருத்தராக இருப்பார். ஆனால் இவர் கண்ணு முன்னாடியே அவர் வந்து ரொம்ப அரிய வகை பேர்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வீட்லேயே வளர்த்துட்டு இருப்பார். இவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு டவர் கொண்டு வந்து நிற்க வச்சு அதனால நிறையா பேர்ட்ஸ்லாம் அழிஞ்சு கடைசியாக இவர் மனெல்லாம் போட்டு அது ஒர்க் ஆகாமல் கடைசியாக இவர் சூசைடு பண்ணிக்குவார். ஸோ இவரோட ஆறா சேர்ந்து அப்புறம் பேர்ட்ஸோட ஆறா சேர்ந்து இப்போ செல்ஃபோன்ஸ் அழிக்கணும்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்க எல்லா செல்ஃபோன்ஸையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இது ஒரு பெரிய ஜைன்ஜாட்டிக் பேர்டாக மாறும். செல்ஃபோன்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு ஜைன்ஜாட்டிக் பேர்டாக மாறும். இந்த பக்கம் நம்ம சிட்டி ரோபோட்டை வச்சு ஒரு பெரிய இது, ஸோ பெரிய மாஸ் ஃபைட்டு கடைசியாக அப்படி சண்டையோட முடிச்சிருப்பாங்க. ஸோ தட் அப்போ பண்ணுறப்ப பேர்ட்ஸை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ தட் இந்த சிக்னல்ஸ் பேர்ட்ஸோட மைண்ட் அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு செக் அவுட் பண்ணுறப்ப சரி ஓகே பேர்ட்ஸ் வேறு எங்கெல்லாம் யூட்டிலைஸ் ஆகுது அப்படின்னு செக் பண்ணோம்னா அதோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை வச்சுட்டு மிகப்பெரிய இன்வென்ஷன் கூட வந்திருக்கு. இப்போ மரங்கொத்தி பறவைன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த மரத்தை கொத்துது அப்படின்றத பொறுத்து அதோட மூக்கு வந்து அவ்வளோ ஷார்ப்பாகவும் இருக்கும். அது ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். இந்த விஷயம்லாம் இருக்குது. அதோட இது ஷார்ப்னஸாக இருக்கிறத பொறுத்து தான் ட்ரெயினோட ஃபஸ்ட்டு இன்ஜின் பார்ட்டோட ஷேப்பு அதை வச்சு தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அது எப்படி சொல்கிறேன்னா, ஒரு பெரிய டனல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 கிலோமீட்டர் டனல் ஃபுல்லாக இருக்குது. இதில் ட்ரெயின் பாஸ் அவுட் ஆகணும். ஸோ யூஸ்வலாக இருக்க இன்ஜின் பொட்டி மாதிரியே நம்ம அந்த ஃபஸ்ட்டு இருக்க இன்ஜின் பாக்ஸை நம்ம ரெடி பண்ணியிருந்தோம்னா ஸோ இப்படி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருந்திருக்கும். ஸோ ஒன் செட் ஆஃப் டனலுக்குள்ளே போகிறப்ப அங்கே இருக்க ஏர் ஃப்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக அது தள்ளிட்டு போகணும். ஸோ தட் ஒரு பெரிய ஏர் ஃப்ரிக்ஷன்ஸ் ஆப்போசிட் சைட் ஃபுல்லாக வெளியே வரும். ஸோ அது வந்து அந்த என்டையர் அந்த டனல் கன்ஸ்ட்ரக்ஷனை அது நாளாக அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக தான் இந்த பேர்ட்ஸோட விங்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதோட நோஸ் அதோட ஷேப் இப்படி இருக்கனால அதே மாதிரி இன்ஜினோட ஃப்ரண்ட் சைடை ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ தட் ஏர் ஃப்ரிக்ஷன்ஸ் ஒரு டனலுக்குள்ளே என்டர் ஆகிறப்ப அதோட பேர்டர் நோஸ் மாதிரி இருக்குது அந்த சைடில் பட்டு ஸோ மேல் சைடு வெளியே போயிடும். ஸோ தட் அந்த இடத்துல ஏர் ஃப்ரிக்ஷன்ஸும் ஜென்ரேட் ஆகாது, அவுட் சைடும் ஏர் ரொம்ப ஃபோர்ஸ்டாக வெளியே போகாது. ஸோ தட் இன்ஜினோட லைஃப் ஸ்பேனாக இருக்கட்டும், தட் அந்த என்டையர் கண்டெய்னரோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ தட் இப்படி ஒரு பேர்ட்ஸோட விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சது. ஓகே ஃபைன், அப்போ இதுக்கு மேலே வேறு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு செக் அவுட் பண்ணுறப்ப சின்ன ட்ரெயின் மட்டும் இல்லை, பெரிய பறக்கிற ஃப்ளைட் கூட இதில் இருக்க ஒரு பெரிய சயின்ஸ் வச்சுட்டு தான் யூட்டிலைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ தட் மோஸ்ட்லி இதுக்கப்புறம் நான் ஃபீல்ட் டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்காக போயிருந்தேன். அங்கே செக் பண்ணுறப்ப பேர்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி வி ஷேப்பில் பறக்கிறத பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் இங்கே ஒரு பேர்ட் பறக்குன்னா இங்கேயும் ஒரு பேர்டு இருக்கும். தென் இந்த பேர்டு பக்கத்தில் இப்படி ஒரு பேர்டு இருக்கும், அப்படி இப்படி ஒரு பேர்டு இருக்கும். ஸோ ஒரு வி ஷேப்பில் ஃபார்ம் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நான் சின்ன வயசில் பார்க்குறப்ப இது எப்படி நினச்சேன்னா, ஓகே ஹீஸ் அ கிங், ஸோ இந்த கிங்கை வந்து மற்ற எல்லா பேர்ட்ஸும் ஃபாலோ பண்ணி போகுது போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் பிஹைண்ட் தட் தேர் இஸ் அ சயின்ஸ் இட். ஸோ எப்படி சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேர்ட்ஸ் எப்படி பறக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பேர்ட்ஸ் வந்து எப்படி பறக்குதுன்னா, ஸோ விங்ஸ் வந்து இப்படி அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே கீழே தள்ளுறப்ப இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் ஏரியாவும் மேலே லோ ப்ரெஷர் ஏரியாவும் கிரியேட்டாக இருக்கும். ஸோ எப்பயும் போல் ஏர் மாலிகூல்ஸ் ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் போக தள்ளும். ஸோ அப்போ இந்த விங்ஸையே மேலே தள்ளும். ஸோ தட் அப்படி தான் பறக்கிறப்ப பேர்ட்ஸ் வந்து மேலே பறக்குது. பட் ஒரு சில பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விங்ஸ் அடிக்காமல் கழுகு மாதிரிலாம் அப்படியே ஃப்ளோ ஆகும் இல்லையா. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னா அதோட விங் பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேட்டர்னே அந்த மாதிரி தான் டிசைனாக இருக்கும். ஸோ தட் அதால் காற்றை கிழிச்சிட்டு வேகமாக பறந்துட்டு போக முடியும். அதை காற்று அடிக்காமலேயே வேகமாக பறந்து போக முடியும். ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு பேர்ட் பறக்கிறதுக்கான ஒரு விஷயம். இப்போ வி ஷேப்பில் இருக்கிற ரீசனுக்கு வருவோம். ஸோ
இப்போ வந்து இப்படி 2 விங் இருக்குது, இப்படி அடிக்குதுன்னு வச்சுக்கோமே. ஸோ ஒரு செட் ஆஃப் விங்கு கீழே இங்கே ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகிட்டுக்கும், இப்போ மேலே போகும்னு சொல்கிறேன். ஆனால் இந்த விங்கோட எட்ஜு கிட்ட இருக்க ஒரு சில ஏர் மாலிகூல்ஸ் மட்டும் இந்த சைட் தனியாக வெளியே வர பார்க்கும். இந்த ஹை ப்ரெஷர்லேருந்து மேலே தூக்கும், பட் ஒரு சில ஏர் மாலிகூல்ஸ் மட்டும் வெளியே வரும். ஸோ அங்கே வர ஏர் மாலிகூல்ஸ் வந்து இந்த இடத்துல பட்டு ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் சைடில் வந்து ஒரு மாதிரி வேவ் பேட்டர்ன் கிரியேட் பண்ணும். இது வந்து வெஸ்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி 2 சைடு இருக்க விங்குக்கும் 2 சைடுமே அதே மாதிரியான வேவ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒன்று அப் ஆகி டவுன் ஆகும், இந்த மாதிரி வேவ் பேட்டர்ன் இருக்கும். ஸோ இந்த வேவ் பேட்டர்னில் அப் ஆகிற இடம் இருக்கு இல்லையா, அதில் இன்னொரு பேட் பறந்துச்சுன்னா அதுக்கு எப்பயும் போல் அடிக்கிற மாதிரி அதிகமான ப்ரெஷர் போட்டு அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அங்கேயும் ஆல்ரெடி ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்கும், அதில் யூஸ்வலாக பறந்துட்டாலே போதும். ஸோ அதனால அது ரொம்ப தூரம் போய்க்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் 2 விங்ஸ் இருக்கனால, ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒருத்தர் இருக்கான்னா பின்னாடி ஒருத்தர் வருவான், தென் இந்த பக்கம் ஒருத்தர் வருவான், தென் இங்கே ஒருத்தர் இருக்கான்னா அவனுக்கு பின்னாடி இப்படி. அதே மாதிரி தான் ஒரு வி ஷேப்பில் ஃபார்ம் அவுட் ஆகிட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லா பேர்ட்ஸும் இருக்கும். ஆக்சுவலாக இந்த டெக்னிக் வந்து நம்ம ஒலிம்பிக்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதில் ஒரு செட் ஆஃப் கேம் இருக்குது. ஸோ ஒரு ட்ராக் இருக்கும். ஸோ 4 சைக்கிள்ஸ் வந்து சைக்கிள் பண்ணிட்டுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 4 பேர் சேர்ந்து சிங்கிள் ட்ராக்குக்கு போயிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஏர் ஃப்ரிக்ஷன் வரும். ஸோ ஒரு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் அவர் டயர்ட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துடுவார். ஸோ செகண்ட் பர்சன் ஒரு கொஞ்சம் தூரம் போவாங்க. ஸோ அவர் வந்து டயர்ட் ஆனதுக்கப்புறம் அவர் லாஸ்ட்டாக வந்துடுவார். இப்படி மாற்றி மாற்றி விட்டு ஒருத்தர் அதிகமான ஃப்ரிக்ஷனை வாங்க மாட்டாங்க. ஸோ தட் அந்த என்டையர் டீம் ஃபுல்லாக ரொம்ப எஃபிஷியன்ஸாக அந்த என்டையர் ரேஸ் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஏர் ஃப்ரிக்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு தான் அந்த ரேஸும் நடக்குது. இந்த இடத்துல பேர்ட்ஸ் வி ஷேப்பில் பறக்கிறதுக்கான ரீசன் இதுதான். சரி, இது எங்கே வேறு இடத்துல ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஃப்ளைட்டோட விங் டிசைன் இருக்குல்ல, ஸோ அது ஸோ ஃப்ளைட்டோட விங் டிசைனும் பேர்ட்ஸோட விங் டிசைனும் மோர் ஆர் தட் சிமிலராக தான் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ளைட்டில் இருக்க விங் இருக்கு இல்லையா, ஸோ எப்பயும் போல் எப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஸோ இந்த இடத்துல எப்பயும் போல் ஹை ப்ரெஷர், மேலே லோ ப்ரெஷர், இது மேலே தூக்க பார்க்கும். தென் இப்படி சுற்றி வர்றது வந்து இங்கே வந்து லேண்ட் ஆகிறதுனால இங்கே வந்து ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகும், ஒரு அன்ஸ்டேபிள் ஆகும், மேபி விங்ஸ் உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த விங்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு கேர்வியான ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியிருப்பாங்க. நார்மலான ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி ஃப்ளைட் இருக்குன்னா, ஸோ இந்த சைட் இருக்க விங்கில் வந்து ஒரு சின்ன கர்வ் ஷேப்பில் இருக்கும். ஸோ தட் இந்த கர்வில் பட்டு அந்த வேர்டெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ அந்த ரிங் ஷேப்பில் ரவுண்டாக போகிற அந்த ஏர் பேட்டர்ன்ஸ்லாம் பின்னாடியே போயிடும். ஸோ அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டே வந்து அன்ஸ்டேபிளாக போக வேண்டிய அந்த விங் ஃபார்மேஷன் இருக்குல்ல, ஐ மீன் அந்த ஸ்ட்ரக்சர் ரெப்ரசன்டேஷன் வந்து ஒரு பேர்ட்ஸால் கண்டுபிடிக்கப்பட்டு ஸோ தட் அதோட பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஃப்ளைட்டோட டிசைன் அப்படி இருக்கும், ரொம்ப நாள் லைஃப் லாங் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதே மாதிரி மற்ற வீடியோக்கு இந்த சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். See you in the next video. Bye.